பள்ளிக்கூடத்து பௌர்ணமி நிலா வருதுடோ. வதனம சந்திர பிம்பமோ. டீச்சர், பசங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி? பசங்களை விட உங்களுக்கு தான் பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல சவுக்கா கிடைச்சதும் கூப்பிட்டு அனுப்புறேன். ஏன் சார், என்ன ஸ்கூல்ல வச்சு அவமானப்படுத்துறது போதாதுன்னு ரோட்ல வேற அவமானப்படுத்துறீங்களா? இப்ப மனசு புரிஞ்சுச்சா? சந்தோஷம் தானே? அது வந்து நான் வேணும்னு உங்க மேல ஆசைப்பட்டு தெளிக்கல, ஆசைப்பட்டு தெளிச்சேங்கிறீங்களா? அப்பா, நான் இந்த ஊருக்கு வந்து கத்து கொடுத்ததை விட கத்துக்கிட்டது ரொம்ப ஜாஸ்தி. என்ன வேலை இதெல்லாம்? இந்தாமா டீச்சரே, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த ஊரு, நீ குடியிருக்கிற ஊடு, கத்து கொடுக்கிற ஸ்கூலு எல்லாமே உங்க அப்பா சொத்து. அவருக்கு இவர்தான் மூத்த பிள்ளை. செய்யறது வக்கீல் தொழில். பார்த்து பேசு. Idiot. அவ குளிச்சு முடிச்சு ஈரத்தோட வந்தா எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சிதான். அதுக்கு வழி பண்ணுடா. நீ நேரா போனாலே யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஊர்ந்து போயே எடுத்துக்கிட்டு வர்றேன். போடா, சீக்கிரம் போ. போ, போடா. இனி அவ மாத்து புடவை இல்லாம ஈரப்புடவையோட அவ ஆடி அசைஞ்சு வர்ற அழகு இருக்கே. நம்ம ஊரு வெள்ளித்தேர்தான். அட ரசனை கட்ட முண்டம் தங்கத்தேர்ரா, தங்கத்தேர். யார் அந்த தங்கத்தேர்? தங்க இது டிக்கெட் டிக்கெட் ப்ளீஸ். உங்களதாமா, டிக்கெட்டை கொடுங்க. ஏமா கேட்கறது காதல வேலை? டிக்கெட்டை கொடுமா. இருந்தா கொடு, இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குது. இதுக்கு என்ன கஷ்டமோ ஏதோ, எனக்கு என்னமோ இவனுக்கு உதவி செய்யணும் போல தோணுது. தயவு செய்து பெனால்ட்டியோட எவ்வளவுன்னு சொல்லுங்க, பணத்தை நான் கொடுத்துட்றேன். அம்மா, வாங்கடா கண்ணுங்களா. இனி உனக்கு ஒரு குறைவும் வராது கஸ்தூரி. அம்மா வாட்டம் நானு, அக்கா தங்கச்சிங்களாட்டம் இவங்க, அண்ணனாட்டம் அவன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா மச்சா மாதிரி நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. செல்லாம், குழந்தைய மேல மாடியில ரூம்ல கொண்டு போய் ரெஸ்ட் எடுக்க வையே. குழந்தை வாடி போயிருக்குது. ஓடா கண்ணு. என்ன இதெல்லாம்? இந்த இடம், அந்த அம்மா பேசின விதம், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு முன்னால அலங்காரம் பண்ணுவாங்களே, அது மாதிரிதாம்மா இதுவும். கல்யாண பொண்ணு மாதிரி சிங்காரிச்சு தினம் பல புருஷனை தேடி தருவாங்க எங்க முதலாளி அம்மா. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி சீவி சிங்காரிச்சு சிரிச்சு பேசி நல்லபடியா நடந்துகிட்டா அந்த அம்மானு உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்குவாங்க. இல்ல நல்ல பாம்பா மாறிடுவாங்க. என் அனுபவத்தை சொன்னேன். வரம்மா. அடடே, வாங்க 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 வாங்க. ஐயா என் வீட்டுக்கு வர நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. சௌக்கியங்களா? உட்காருங்க. ஆமா, கூப்பிட்டம்ச்சியாமே,
என்ன விஷயம்? காஷ்மீர் ஆப்பிள், காவல் திராட்சை, வயசு இளசு உங்களுக்காக மேல காத்துக்கிட்டு இருக்கு. ஆஹா. ம். மங்களம், அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. அப்படி பாக்குற, இதான் என் வீடு. என் கூட இந்த சேரியில இருக்கிறவங்க எல்லாம் ஒதுங்குறவங்களோ தாழ்ந்தவங்களோ கிடையாது. ஒதுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க. பகல்ல பல கட்சிக்காரர்கள் எங்களை தேடி கொடியோட வருவாங்க. ஆனா ராத்திரில போலீஸ்காரன் தடியோட வருவான். ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. காரணம், நாங்களும் புறம்போக்கு, நாங்க இருக்கிற இடமும் புறம்போக்கு. இந்த புறம்போக்குங்க தயவுல பதவிக்கு வர்றவன் தான் வந்த மறுநாளே எங்களை மறந்துடுறான். கொடி தூக்குறதும் நாங்க தான், அடி வாங்குறதும் நாங்க தான். பல செக்ஷன்ல புக் பண்ண வேண்டிய திருட்டு பையெல்லாம் பெரிய மனுஷனா வெளியே உலாத்திக்கிட்டு இருக்கான். செக்ஷனே என்னன்னு தெரியாத அப்பாவி எல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்கான். எங்க சேரியில பல இடங்கள்ல விளக்கே எரியலேன்னு நினைக்காத. இங்க பல வீட்டுல அடுப்பே எரியதில்லை. அதனால்தான் சேரியை சுத்தி நிறைய டீ கடையும் ஆப்ப கடையுமா இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு ஆரிய பவான், புகாரி ஹோட்டல் எல்லாம். இப்படித்தான் சிரிக்கணும். இடுக்கண் வருங்கால் நகுக. அடடே, நீ சாப்பிட்டுக்க மாட்டியம்மா? ஆமா, தண்ணி ஊத்துற சாதமும் சுண்ட குழம்பு தான் இருக்கு. போதும் சாப்பிடுமா? நீங்க சாப்பிட்ட? நானா? நான் சாப்பிட்டேம்மா. நான் அப்பவே சாப்பிட்டேன். பட்டு போல உடம்பு, கை தொட்டு பார்க்க துடிக்குது. எடோ மனசு ரொம்ப குளிர விட்டுட்டல்லோ, அதானும் வெந்நீர் ஒத்தரம். ஏய் பொன்னம்மா, உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? உன்னை அப்பால கவனிச்சுக்கிறேன். அத்த, கோபால் என்ன கடைக்குள்ள வந்து குளிச்சுட்டு போறான்? பரமு அயால ஆரானா? அவன் கஸ்மாலா பழ வியாபாரி. சமயத்துல பல வியாபாரம் பண்ணுவான். ஓ அம்முவா எப்படி கீரை? என்னடா அது கீரை? அரைக்கீரை. நீ கம்முனு அம்மு. மாமாவுக்கு தண்ணி கம்மியா ஜம்முன்னு ஒரு டீ போடு. எடோ என்ற சேட்டண்ட மோனே, ராத்திரியில் தண்ணியை நீ கம்மி ஆயிட்டு போடு. அம்மு, இந்த மாமாவுக்கு வளர ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ பஞ்சால குறைச்சிடு. நீ பஞ்சால குறை, நீ பருத்தியால குறை. என் விதி. இங்கேயே பிறந்ததுனால என் தாய் பாஷைய மறந்துட்டேன். இல்லன்னா என் அத்தை பொண்ணு அம்முவோட மலையாளத்துல தாலாட்டே பாடுவேன். அது நின்ற தலை எழுத்து. அது இருக்கட்டும் பரமு, ஒரு வாரம் ஆயிட்டு எவட போய்? யான் அவட போய் எவடே? நீ சும்மா இரு. எங்க போனாலும் எந்த குழப்பும் சரிப்பட்டு வர மாட்டேன். ஓ அங்கனையோ? ஒரு காரியம் செய்யடா. இவட டீ கிளாஸ் கழுவு, ஞான் 3 வேளை சோறு இடும். நான் என்ன அவ்வளவு ரோசம் இல்லாதவனா? உன் பொண்ணு கடத்துல தாலியை கட்டி கல்லாவில் உட்கார்ந்தாதான் உன் வீட்டுல 3 வேளை சோறு திம்பேன். நமஸ்காரம் பாட்ஷா பாய். சலாம் அலைக்கும் குருக்கள் பாய். சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க. எல்லாம் உங்க தயவுல. நம்ம தயவு என்ன குருக்கள் பாய்? எல்லாம் அல்லாவோட மர்சி. நம்ம சேரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அக்பர் பாட்ஷா நிழல்ல அக்ராரத்தை விட இங்க நான் ரொம்ப சேஃபா இருக்கேன்.
பாஷா பாய் എന്താ ജോലിക്ക് പോകുന്നോ? ജോലിയാവത് ഉങ്ക ടീ കുടിക്കാമ ഞാൻ ജോലിക്ക് പോവനാ? എന്താ നിങ്ങൾ പറയുന്നത്? എന്റെ കടയിൽ ബോണിറ്റി നിങ്ങൾ കാണും. അത് ഞാൻ കാലയിൽ അനുപ്പിയല്ലോ. അതെ, കാലയിലെ എൻ തങ്കച്ചി കസ്തൂരിക്ക് കൊടുത്തിട്ടேன். എന്താ തങ്കച്ചിയോ കസ്തൂരിയോ? ആരാണെന്ത പെൺകുട്ടി? அது ஒரு கதை. ராத்திரி தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அதுவும் உங்க மாதிரி ஒரு இந்து பொண்ணுதான். பாய், നിങ്ങളുടെ ഹൃദയം ഒരു ക്ഷേത്രമാണ്. അക്ബർ ബാഷ മനസ്സുക്ക് അയ്യർ പൊണ്ണും തങ്കച്ചിதான். தங்கச்சி, இப்படி சட்னி அரைச்சுன்னா யார் சாப்பிடுவா? அவனை பார்த்துக்கிட்டே காஞ்ச மிளகாய்க்கு பதிலா கரப்பாம்பூச்சை போட்டு அரைச்சிட்டியே. தூங்காவனா முள்ள நைனா முள்ளத்தோட கைரேக தேஞ்ச போது கனரேக முக்கியண்டா. இப்படி பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? அவங்க பாட்டியை கேட்டு ஒரு நல்ல நாள்ல முடிச்சிட வேண்டியதானே. அவனை பொம்பளையாங்க வாய திறந்த வாராவதியே வேந்துரு. கவலைப்படாதப்பா, வாய் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சலாம். மாடத்துக்கு மஞ்சளும் குங்குமம். மஞ்சள் குங்குமம் ஆடத்துக்கு மட்டும் இல்லம்மா, உன்னையும் மஞ்சள் குங்குமத்தோட மங்களமா பார்க்கணும்னு தான் இந்த பாஷாவுக்கு ஆசை. உன்னை யார் தொட்டானோ அவன் கையாலே அவனுக்கு தாலி கட்ட வைக்க. நடக்காத பத்தி எல்லாம் நாம் ஏன் பேசணும்? என்ன சொன்ன? நடக்காதா? அக்பர் பாஷா நடக்காததை நினைக்க மாட்டான். நடத்தி காமிக்கிறேன். ஆள் வர. ആരാണ് നീ? എന്താ പാക്കുന്നത്? ആരാണ് നീ? ഓ, ഞാൻ യാരോ? എന്നെ ആരെന്ന് കേട്ട് ഈ ചേരിയിൽ ഒരാളുണ്ടോ? എന്നെ അറിയാത്ത മക്കൾ ഈ ലോകത്തിൽ ഉണ്ടോ? എന്നെ പറ്റി നീ നേരത്തെ ഭാഷ പറഞ്ഞിട്ടില്ല? പറയலைங்க. நீங்க யாரே எங்க அண்ணனுக்கு என்ன உறவுன்னு சொன்னா நல்லா இருக்கும். நீங்க பேசுறதும் பாக்குறதும் எனக்கு பயமா இருக்குங்க. കരയണ്ട എന്റെ പൊന്നു മോളെ, കരയണ്ട. ഞാനും നിന്നെ മാതിരി ഭാഷാബായുടെ തങ്കച്ചി പോലെയാണ്. എന്റെ പേർ കോട്ടയം പൊന്നമ്മ. നിന്നെ ഭയം കാട്ടാൻ വേണ്ടി ഞാൻ അങ്ങനെ ആക്ട് ചെയ്തു, അഭിനയിച്ചു. நீங்க தானே அந்த கோட்டையம்மா? എങ്ങനെ ഉണ്ട് എന്റെ ആക്ട്? ஆக்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே ஆக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் ஓடியே போயிருப்பேங்க. അയ്യോ, ഓടിയോ? നീ ഓടിപ്പോയെങ്കിൽ ഭാഷാബായി എന്നെ കൊന്നുകളയും. കസ്തൂരി, ഇന്ന് തൊട്ട് നീയും എന്റെ മോളെ പോലെയാണ്. നിനക്ക് എന്ത് വേണ്ടെങ്കിൽ പൊന്നമ്മേന്ന് വിളിച്ചാൽ മതി. ഒറ്റ ഓട്ടം ഞാൻ ഇവിടെ വരും. அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? എന്താ പറ? அண்ணனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு சமைச்சு வைப்பேன். கொஞ்சம் சொல்லுங்களேன். അതിനെ കുറിച്ച് നീ കവലപ്പെടണ്ട. ഒരു നിമിഷത്തിൽ എല്ലാം ഞാൻ കൊണ്ടുവരും മോളെ. ஏண்டி, அன்னைக்கு உன்னை ஒரு பார்வை பார்த்ததுக்கு உங்க அம்மா என் மேல சுடு தண்ணி ஊத்துனாலே, இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போற பார். இவ பொம்பளடா, இவகிட்ட உன் வேலையை காட்டாத. எந்திரிடா, நான் பொறுக்கி. நம்ம கிட்ட வரியா? நாட்டடி விட்டேன்னா நட்டு வேற போல்ட் வேற ஆயிடும்.
பாப்பா சும்மா பாத்துக்கிட்டு நிக்காத வா. உன் பங்குக்கு நீயும் 2 கொடு, அப்பதான் உரைக்கும். ஒரு ஆம்பளைய 2 பொம்பளைங்க பப்ளிக்கா அடிக்கிறாங்க. ஆம்பளையா? நமக்கு யாரும் இல்லையா? ஆம்பளையா? ஆம்பளையா நீ? உன்ன அடிடா அடிடா அடிடா. உனக்கு ஒரு ஆறுமுக ஏரியால அவல குரல், அதுவும் தாய் குலத்தோட அவல குரல். தாய் பேமானிங்களா அல்லை அலர்ட் பத்தி சொல்ல. தாய் யாராவது பொம்பளை கழுத்துல கை வைக்கிறது. தாய் சேர்க்கட்ட போடா. அல்லை அல்லை அல்லை. எரும மாதிரி இருந்துக்குன்னு பசங்க கிட்ட வேலை காட்டுறீ. எனக்கு ஒரு என்ன அசிங்கப்பட்டது போதும், என்ன விட்டு. தாய் இனி இந்த பேட்டையில உன் சவுண்ட நான் கேட்டேன், உன்னாண்டியே பால் கறந்துருவேன். பால் ஆறுமுகண்ணே, ஆறுமுகண்ணே, என்ன ஆசையா பார்த்து ஆயுசு குறைஞ்சிட போகுது. காப்பாத்துற கண்ணுக்குட்டிய தாய் பசுகிட்ட சேர்த்துரு. சேர்த்துறேன். ஆமா நீ என்ன பிளாக் டிக்கெட் தான் விப்பேன்னு பார்த்தாக்கா முரட்டு கால வேலையெல்லாம் செய்யற. எனக்கு பிளாக் டிக்கெட் விற்கவும் தெரியும், பிளாக் பெல்ட் வேலையும் தெரியும். கரெக்டா? പാലൊക്കെ തൈരായി, പാലും ഇല്ല, വ്യാപാരത്തിക്ക് ആളും ഇല്ല. എന്ത് ചെയ്യാം? ഓ എന്താ ഇത്? പാലോട് പോനവൾ ആളോട് വരുന്നത് എന്താ മോളെ? ആരാണ് ഇയാള്? അമ്മേ, അനക്ക ഒരു ആറുമുഖം ഇവരാനോ? എന്താടാ? പേട്ട മറുവാദി. ഓ മറുവാദിയോ? കൊള്ളാം. ഇപ്പോൾ ഇവിടെ നിനക്ക് എന്താ ജോലി? അമ്മേ, ഇവർ മറ്റും വരില്ലെങ്കിൽ എന്താ മോളെ? എന്താ എന്താ കരയുന്നത്? சும்மா அந்த பொண்ணு கேட்காதம்மா, அதுக்கு துக்கம் தொண்டை வரைக்கும் அடிச்சுக்கிட்டு குளிங்க குளிங்க அழுது பாரு. എന്താടാ? இந்த பேமானி கோபால் இருக்கிறானே பப்ளிக் ரோட்ல பொண்ணை கைய பிடிச்சி இழுத்துட்டான். நான் மட்டும் சமயத்துக்கு வரலன்னா மானம் கப்பல் ஏறி இருக்கும். എന്താ? உண்டில்ல அவமானம். മിണ്ടാതിരടാ. ഈ കോട്ടയം പൊന്നമ്മാളുടെ മോളെ കയ്യെ പിടിച്ച് ഇളുക്ക് അവനക്ക് എത്ര ധൈര്യം? അവനെ ഞാൻ ചവിട്ടിക്കളയും. അവൻ എവിടെടാ? தாராந்து புட்டான். ആ? தாராந்து புட்டான். ഓ இந்த அணக்க ஒரு அடிக்கு எதிரடி முடியுமா? எகிரி புட்டான். ആ. അമ്മേ, ഇയാള് നല്ലവരാണ്. എടോ അരുണാക്കവർ ആറുമുഖം. இந்த அரணாக்க ஒரு இடுப்புல கட்டுறது, இது அணக்க ஒரு கழுத்துல தொங்கும். ഏതോ ആറുമുഖം. നീ വളരെ നല്ല ആള്. വാ ടീ കുടിക്കാം. உனங்க ஒரு மாதிரியா அப்போ அவங்க கடையை கண்டுக்கிறேன், அப்பால வந்து டிப்பனை கண்டுக்கிறேன். എന്താ മര്യാദയോ? வட்டா പോയിക്കോ நான் வட்டா പോയിക്കോ வட்டா പോയിക്കോടാ. மரியாதை குறையுது. മോളെ, പയ്യൻ വലിയ മിടുക്കനാണ്. நல்லா சாப்பிடுங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மனமாற வாழ்த்திட்டு போங்க. சின்னஞ்சிருச்சுங்க நல்லா இருக்கட்டும். சாப்பிடு தாயே. എന്താ കുഞ്ഞു മോളെ? എടോ ഓ അരുണാക്കവര്. அணகவுரு എന്താ പപ്പടം കളിച്ചോ? எனக்கு என்னத்துக்கு பப்பனா, நீங்க தான் எனக்கு பெரிய விருந்தியா பத்து வச்சுக்கிறீங்களா? എന്താ? அது உனக்கு புரியாது. நான் அடுத்த பந்தியில ஜோடியா குந்திக்கிறேன். എന്താ പെരിയ വിരുന്ന് പെത്തോ? എന്താടാ പറയുന്നത്? ஐயா, கல்யாணம் தான் உன்னால பார்க்க முடியல, விருந்து சாப்பாடாவது நல்லா சாப்பிடு. நான் பிசைஞ்சு கொடுக்குறேன். மகராசனையரையா சாப்பிடு. எடை குறைஞ்சா தரம் குறையத்தான் குறையும்.
அடே டே 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 வரு 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 உள்ளாரு. மரியாதை மரியாதை. சின்ன புள்ள பயன்ட்டான். அருணா கவுரு வரு அட என்னம்மா நீ இடுப்புலயே இருக்கிறியா, கொஞ்சம் மேல வா. அனக்கவரு வரு வரு. இந்த பையா பக்கத்து கடையில போய் என் பேரை சொல்லி ஒரு பீடி கட்டு கொண்டாப்பா. என்ன இது? இவனை கண்டு ஆத்தாளும் பொண்ணு இந்த ஆட்டம் ஆடுறாடுது. யார் இவன்? கவுரு எந்தா குடிக்கிறது? டீயோ காபியோ பூஸ்டோ போன்விட்டா ஓவலோ? அட்டியா போதுமா. இந்த லைட்டா மீடியமா ஸ்ட்ராங்கா? அட்டா இப்பதானே ஆரம்பம், லைட்டாவே இருக்கட்டா. டீ மெதுவா குடி, இப்போ இத கடி. மோளே வரு டீ போட்டு தரு. விருந்தாளி யாரு? விலாசம் என்னன்னு கொஞ்சம் பரவலா தெரிஞ்சுக்கலாமா? இது தப்புடி. அனகவரு ஆறுமுகன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஆயில் தண்டனை வாங்கிட்டு ஜெயில் இருக்கான அவனா? உனக்கு போய் பிஸ்கோத்த ஊத்தாம் பாரு. குச்சுக்கோ. நீ சொல்றது அறுப்பு ஆறுமுகம்பா. இது அன்னகவுரு. நவுரு டீ வருது. டீ எப்படி இருக்கு? அடடடடடா. உன் கைப்பட்டா குளிச்ச மஞ்சளும் குங்கும வாடையும் கும்முன்னு தூக்குதே. நித்ரா உன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிற? நானும் அப்பால இருந்து பாத்துக்கிறேன். அம்மு என் அத்தை பொண்ணு, ஒரே உறவுக்கார. என்ன வச்சுட்ட என்னடா வர்ணனை? நேரடி வர்ணனை, எதிரடி வந்தா கயரடி தண்டனை. என் பேட்டுக்குள்ளே வந்து என்கிட்டயே உத்தார் காட்டியா? என்னடா கவுரு? அனக்கவுரா அலக் பத்திரி சொல்ல காய். யாராவ தூக்கி கட்டப்பட்டா பெருங்காத்துல உடுகட்ட நீ வரி வசூல் பண்றோம்டா. நீ தொட்ட நான் விட்டேன். எல்லாம் கைராசி. உங்க இப்ப வா. இல்ல வந்து அடிக்கடி இத வந்துட்டு போங்க. அதுக்கு அடிக்கடி வருவேன். உன் மாமன் கையில சொல்லி வை. வட்டா வட்டா. சின்ன மருவாதி அவள் தான். போற போக்க பார்த்தா நம்ம இடத்துல இவன் கால் ஊனிருவான் போடுறது. டேய் பால்காரா, அனகவுரா எடுக்கிற? கொண்டு வரேன்டா உனக்கு எனக்கவுரு. தீர்க்க சுமங்கலி பவா, சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு குறவும் வராதம்மா. குர்கல் பாய். பாட்ஷா பாய். சலாம் அலைக்கும். நமஸ்காரம் பாட்ஷா பாய். இப்போ அதுக்கு பால் ஊத்துனீங்க. அந்த தங்கச்சிக்கு என்னமோ சொல்லி கொடுத்தீங்களா, என்னது? அது பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாது. அவங்க அண்ணன் மிலிட்டரியில இருக்கான். அவன் மாசம் மாசம் பணம் அனுப்புறான். நானும் பாலாபிஷேகம் பண்ணிட்டே இருக்கேன். பாலாபிஷேகம் பண்ணினா தீர்க்க சுமங்கலியாவும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு பெரியவா சொல்லி இருக்கான். குர்கல் பாய், என் தங்கச்சி கஸ்தூரிக்கு மாங்கல்யத்தோட சந்தோஷமான வாழ்வு கிடைக்கணும். அதுக்காக எங்க வழக்கப்படி தர்காவில பாத்தியா பண்ணிடுவேன். ஆனா அது இந்து பொண்ணு. உங்க வழக்கப்படி பாலாபிஷேகம் பண்ணிடுங்களேன். நான் சொல்றப்போ அபிஷேகம் பண்ணுங்க. வரேன். அம்மா கஸ்தூரி, இனிமே உனக்கு எந்த குறையும் வராதும்மா. ஐயர்கிட்ட சொல்லி உன் பேருக்கு பாலாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன என் அத்தையும் மதிக்காம, அத்தை பெத்த மெத்தையும் மதிக்காம சொத்தையா நிக்கிறேன்னு அண்ணே, அந்த அதிர்ஷ்ட காத்த கொஞ்சம் என் பக்கம் திருப்பி விடனே. திருப்புறேன். என் முதலாளி ராஜமன்னாருக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைதான். ராஜமன்னாரா? அந்த ஆளை பத்தி எங்க பேட்டையில ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களே. உங்க ஆளுங்க உருப்படாம போறதுக்கு காரணமே இந்த வெட்டி பேச்சு தான்டா. நீ உருப்படணும், உன் அத்தை பெத்த மெத்தையெல்லாம் உன்னை மதிக்கணும். நீ கத்தையா நோட்டு சம்பாதிக்கணும்னா நான் சொல்றதை கேளு, என் கூட வா. அம்சமான முகம், நம்ம தொழிலுக்கு வேண்டிய அஷ்டலட்சணங்களும் அப்படியே இருக்கு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளருக. அடாடாடா, தெய்வ வாக்கு. கோபி, பையனை நம்பலாமா?
என்னை விட நம்பிக்கையான ஆள் குரு. நீங்க கேட்ட மாதிரி நம்ம செய்ய போற தொழிலுக்கு எல்லா தகுதியும் உள்ளவன். வெரி குட். கோபி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அரேபியால இருந்து கோல்ட் பிஸ்கட் வருது. அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் இங்க வராரு. இது சாதாரண பிசினஸ் இல்ல, பெரிய பிசினஸ். அந்த பிசினஸ் நம்ம எஸ்டேட் பங்களால ஏற்பாடு பண்றீங்க. அன்னைக்கு ஆட்டம், பாட்டு, கூத்து, கும்மாளம் எல்லாமே உண்டு. விருந்து முடிஞ்சதும் கோல்ட் பிஸ்கட் வேற எடுத்து போயிடணும். பரமுவே சைக்கிள் ரிக்ஷாவோட பங்களா பின்கட்டில் நிக்கவை. நம்ம கோடவுனுக்கு 1 மைல் பக்கத்துல காரோட நில். அங்க ரிக்ஷாவில கோல்ட் பிஸ்கட் வரும். அது நம்ம காருக்கு மாத்திக்க. மத்ததை நம்ம ஏற்பாடு படி செய். ஓகே குரு. பரமு தம்பி, கோபி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன். அதை அப்படியே கச்சிதமா நீ முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த கைலி பனினோட நீ சுத்தவே வேண்டாம். இது கூட இல்லாமலா? ஐயா ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. குட் ஜோக், குட் ஜோக். உட்காரு. பரவாயில்லைங்க. அட பரவாயில்ல, உட்காரப்பா. முதல்ல வேட்டி சட்டை, அப்புறம் பேண்ட் சட்டை, அதுக்கப்புறம் கோட்டு, சூட்டு, சுத்துறதுக்கு காரு. கோபி மாதிரியே படிப்படியா மேலே ஏத்திடுவேன். ஐயோ ஐயா, தயவு இருந்தா நான் படி இல்லாமலே பறந்து வந்துருவேன். வெரி குட். பழக்கம் இருக்க? 200 300 எப்பயாச்சும் உண்டு. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. பழகிக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல சமதர்மம், சோஷியலிசம். கோபி, கம் ஆன். சிகரெட் 555 குடிக்கிறது வாட் 69. இப்பெல்லாம் நம்பர் இல்லாம நான் எதையும் குடிக்கிறதும் இல்ல, குடிக்கிறதும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல பார், உன் பொண்ணு கழுத்துல பிஸ்கட்லயே தாலி பண்ணி போடுறேன். பிஸ்கட்ல தாலியும் அத நாய்க்கு போடடா, அது திங்கும். பிஸ்கட்னா உன் கடையில் இருக்கே காஞ்சி போன பிஸ்கட், அது நினைச்சியா? கோல்ட் தங்கம் தெரியுமா, பளபளான்னு மின்னுமே அது. அது மட்டுமா, எக்கச்சக்கமான வெளிநாட்டு சரக்கெல்லாம் அங்க இருக்கு. அம்மே, மாமாவோட மண்டையில என்ன இருக்கு? அங்கேயும் நிறைய இருக்கு. எந்த களிமண்ணும் கம்முன்னு இரு. நம்ம பேட்டையவே காலி பண்ணுவேன்னு சொன்னாரு ராஜமன்னாரு. அவர்கிட்ட என்னென்ன இருக்கு, அதெல்லாம் எங்க இருக்குன்னு ஐயாவுக்கு தான் தெரியும். எடோ பரமு, எந்தடா பறையினது? உண்மையத்தான் சொல்றேன், சத்தியமா தான் சொல்றேன். ஓ அங்கனையோ. எடோ 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 பரமு, எடோ பரம கண்ணு, நினைக்கு தாண்டா எந்த பொண்ணு வேலை செய்யுது. அம்மு, மாமனுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ எடுத்துட்டு வா. இப்ப எனக்கு தேவை டீ இல்ல, நீ. அம்மு, இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, உன்னை ராணியாக்கி காட்டுறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஐயாவோட எஸ்டேட் பங்களாவில பெரிய விருந்து, ஆட்டம் பாட்டம் எல்லாமே உண்டு. அன்னைக்கு தான் தங்க பிஸ்கட் வியாபாரமே நடக்க போகுது. எடோ பரமு, நிக்கடா நிக்கடா, அவடை தவிச்சு கிளையும். எடோ 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 பரம சண்டாளா, பைசாவுக்கான வேண்டி பாஷா பாயின்னு நீ காட்டி கொடுத்தல்லோடா. அத்தை, அடி உதைக்கு பயந்துட்டு தான் ராஜமன்னார் கொடுத்த காய்கறி கூடிய பாசா பாய் வீட்டுல வச்சேன். சத்தியமா சொல்றத, அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாதத்த. பாசா பாய போலீஸ் புடிச்சிட்டு போகும் தெரிஞ்சிருந்தா என் உயிரே போனாலும் சரி, இந்த காரியத்தை சத்தியமா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். எடோ பரமு, நீ செஞ்ச ஆ காரியத்தில் ஆ குடும்பம் அநியாயமாயிட்ட அழிஞ்சு போயல்லோடா. ஆ பாவப்பட்ட பெண்குட்டி கஸ்தூரி என்ற கதி. ஹவுஸ்ஃபுல். சாரி டார்லிங். சார், டிக்கெட் வேணுமா? 110 3 ரூபா, 180 4 ரூபா. ஹை கிளாஸ் டிக்கெட் இல்ல? நம்ம கிட்ட லோ கிளாஸ் தான், ஹை கிளாஸ் அதோ அங்க ஓடுது. கப்புன்னு போய் 2 டிக்கெட் பிடிச்சுக்க. புதுசு, நம்ம தயாரிப்பு தான். இது வந்துடுறேன்.
மூஞ்சி பேந்துடும். 3 டிக்கெட் 30 ரூபான்னு சொல்றேன்ல, இதுல என்ன பேரம்? எடுத்து காலி பண்ணியா? எனக்கு 2 டிக்கெட் வேணும். கஸ்தூரி, நீ பிளாக் டிக்கெட் விக்கிற? ஏன் பிளாக்ல சிமெண்ட் விக்கல, சக்கரை விக்கல? துட்டு கிடைக்கும்னா அவன் பொண்டாட்டியே பிளாக்ல விக்க ரெடியா இருக்கான். குழப்ப நேரம் துட்டு எடு. ஏங்க என்னங்க தட்டு புட்டுனே டிக்கெட் வாங்கிட்டு வராம இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வா சொன்ன பாப்பா யாரு? நான் அவரோட வைஃப். வைஃப்? புது பொண்டாட்டி, புது படம், கமகமன் ஏசி, கார்னர் சீட்டு, 450 10 ரூபா. என்ன சொல்ற? ஐயோ, ஃபர்ஸ்ட் டேனா ரொம்ப சீப்புங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போனா விலை கூடிடும். வா சொன்ன. எங்கிட்ட கொடுக்குறீங்க? அவ கையில கொடுங்க. வா கொடுத்த. தாரா நோட்டு கிழிஞ்சிருக்கு. இவங்க கிட்ட பேச முடியாது. வேற நோட்டை கொடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு தியேட்டர்ல என்னாச்சு உங்களுக்கு? லக்ஷ்மி, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். எனக்கு மனசு சரியில்லை. ஆமா, அப்படின்னு எனக்கு தெரியாம மனசு கஷ்டம்? ஆமா லக்ஷ்மி, தியேட்டர்ல நம்ம படம் பார்க்கும்போது நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளோட கேஸ் எனக்கு நல்லா தெரியும். என்ன கேஸ்? அவளை ஒருத்தன் கெடுத்துட்டான். கோயில் இருக்கிற துளசி செடியா இருந்தவ இன்னைக்கு எச்சலையா அடிக்கிற காத்துக்கு அலமோதுகிட்டு இருக்கா. அவளை அந்த கதிக்கு ஆளாக்கணுங்க. அடிச்சு கூட்டிட்டு வந்து அவ கழுத்துல தாலி கட்ட வைக்கணுங்க. இப்போதுக்கு அது முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே கல்யாணமாயி மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். கல்யாணம் ஆயிட்டா என்ன? அவளுக்கு எடுத்தவன் அவளுக்கும் வாழ்க்கை கொடுத்து தான் மனைவிக்கு கொடுக்கிற எல்லா உரிமையும் கொடுத்து அவளையும் சந்தோஷமா வாழ வைக்கணுங்க. அதான் நியாயம். உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள. ஹாய். அவன் ஏமாந்தவன் தோத்துட்டான். என்கிட்ட வரியா? இருக்கு, என்கிட்ட வர்றியா? சிலுக்கு, என்கிட்ட வரியா? என்ன வெரி வெரி இப்படி சௌக்கியமாக்கிறியா? வளர சௌக்கியமானோ? இனிமேல வளர போற. நீ தமிழ்ல தான் பேச பேசுவேனே. அது சொல்றாங்க. வர வழியில கேவிய பார்த்தா வெளில போய் நிக்குது. ஆமா, கடைக்கு போறாங்க. அதுக்கு நான் பஜாருக்கே போமே. ஆமா, அடிக்கடி வந்துட்டு இருந்தீங்க, நேத்து ஏன் வரல? நான் என்ன செய்யறது? நேற்று பூரா உன் நினைப்பாக இருந்தேன்னா உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. ஆனக்கு கூட அங்க தேஞ்சு போச்சு. நீ வேணா தொட்டு பாரு, இன்னும் கணவரை பார்த்தாக்குது. எனக்கு கூட நேற்றுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அப்படியா? ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆமா, டீ சாப்பிடுறீங்களா? உனதாக்கா சாப்பிடலாம். இப்ப எப்படி? லைட்டா ஸ்ட்ராங்கா? ஒரு நேரங்கால எல்லாம் சோகாதான் இருக்குது. ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டா. அப்படி உட்காருங்க. அம்மி, இந்த அம்மோட நான் வெள்ள முடிக்க போட்டே. சரி, போய்க்கோ.
தூங்குறியா? தூங்கு. அத்தை, இப்போ மேலதாளம் இல்லாம உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். கலட்ட முடியுமா? முறமாமன் தாலிக்கு மறுதாலி ஏது? கட்டுறேன், கண்டுக்காத. கட்டுற, கண்டுக்காத. கட்ட போறேன், கட்டிடுவேன். அணக்கவரு, இப்ப கட்ட போறேன்டா தாலிய. அக்கா, உனக்கு அச்சித போட கொடுத்து வைக்கல. 1 2 3, எதுக்கு இன்னொன்னு கூடவே போட்டு வைப்போம். 4. அப்பா, அத்தை, தாலி கட்டிட்டேன். காத்தால காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இப்ப வர்றேன். அம்மு, நீ எங்க இங்க? மாமா, இது யாருது? ஒண்ணு புரியல. அம்மு, ஆமா அம்முதான். அப்பா, சப்தம். எடா பரமு, நீ எப்படி இவிட வந்தது? இவன் எதுக்கு இங்க வந்தான்? பத்துக்கா நல்ல உடப்ப. நீ சொல்லு, எதுக்கு வந்தான்? அயாளோட வீடு எரிஞ்சு போய் தாமசிக்கான் இடம் இல்ல. தட்டி வாங்கி கட்டுன வரைக்கும் இவிட இருக்க ஞான் சம்மதிச்சு. நீ சம்மதிச்சு, நான் சம்மதிக்கல. டா பரமு, நமக்குள்ள இன்னத்துக்கு கச்சா முச்சா? அண்ணன் தம்பிக்குள்ள அது இதெல்லாம் ஓனா. ஐயோ, அண்ணன் தம்பியா? உறவு முறையா மாறி போச்சுடா. அப்படி என்னயா உறவு முறை மாறிச்சுன்ற நீ? எடோ அருணாக்கவரு, என்னடா நின்ற கழுத்தில்? இதே தாலி தாலியோ நின்ற கழுத்தில் எப்படி? யாராவது கட்டிருப்பாங்க. ஆறு. என்னமா அது? உங்க வீட்டுல தூங்க விட்டு தாலி கட்டுறீங்க கழுத்துல? ஆறடா நின்ற கழுத்தில் தாலி இட்டது? நான் கட்டின தாலி எதுக்குடா தாலி இட்ட? அம்முன்னு நினைச்சு கட்டிட்டேன். எடோ திருட்டு தாலி இட்டோ? எடோ அருணாக்கவரு, கொல்லடா அவனை. கீசுறேன். தாய் பட்டா என் கழுத்துல ஏடா தாலி கட்டுற? உன்னை கொண்டுட்டாண்டா வேலை. அடிச்சிடாத. நான் கழுத்துல தாலி கட்டினவன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் நிலைமைய நினைச்சு பாடுறா. நான் விதவனாலும் பரவாயில்ல. ஆமா, உன்னை கொண்டுட்டான் மறுபேச்சுடாய். குத்தாத. ஆய் கீசுறேன். விடுமா நீ? எடோ அருணாக்கவரு, என் சேட்டண்ட மகன் செத்து தொலையும், விட்டு தொலையடா.